நடராஜமூர்த்தி, நடராஜ அபிஷேகம் திருவாதிரை அந்த நாட்கள்ல மட்டும்தான் அவருக்கு அபிஷேகம். திருவாதிரைக்கு மட்டும்தான் புறப்படுவர் சிவாலயங்கள்ல. சாதாரண உற்சவங்கள்லாம் அநேகமாக சந்திரசேகரமூர்த்தி தான் பெருமாள் கோவில்ல உற்சவர் மாதிரி சந்திரசேகரமூர்த்தி தான் அநேகமாக புறப்பாடு இருக்கும். சோமாஸ்கந்தர் அப்படிங்கிறவர் தான் பிரதான மூர்த்தி. பிரம்மோத்சவத்துல மட்டிலும் அந்த 10 நாள் உற்சவம் நடந்து ரதோத்சவம் உள்பட சோமாஸ்கந்த மூர்த்தி. அவருக்கு சோமாஸ்கந்தர் ஏன் பேர் அப்படின்னு கேட்டால், உமா ஸ்கந்தன் 2 பேரோடையும் சகவர்த்ததேஜி சோமாஸ்கந்தா. இந்த சுவாமி உட்கார்ந்து இருக்கார், சதுர்புஜமாக இருப்பார். ஒரு கையால ஆஹ்வான முத்திரை கொடுப்பார், அபயகஸ்தத்தோட இருப்பார். பக்கத்துல பார்வதி சேர்ந்து ஒரே பீடத்துல உட்கார்ந்துருப்பார். தனி பார்வதியா இருக்க மாட்டார். அவ 2 பேருடைய மத்தியில சின்ன முத்துக்குமரன் உட்கார்ந்துருப்பார், நின்று இருப்பார். குழந்தை பால முருகனாக அநேகமாக சோமாஸ்கந்தருக்கு அலங்காரம் பண்ணும் பொழுது இந்த பார்வதி ஒளிஞ்சினுடுவோ அந்த முருகன் இருக்கிறது தெரியவே தெரியாது. சோமாஸ்கந்தர்ல அவர் சுவாமி உண்டிதான் தெரியவர். பக்கத்துல வேற தனி அம்பாள் இருப்பார். பீடத்திலேயே உட்கார்ந்துருக்கிற அம்பாள் தவிர தனி அம்பாள் நிற்கிற கோலமாக ஒரு அம்பாள் இருப்பார். நாம் பார்க்கும் பொழுது அந்த ரகசியமான அம்பாள் தெரியாது. நிற்கிற அம்பாளை தான் அம்பாள் நினைச்சுருப்போம். அவரு சோமாஸ்கந்தருக்கு அம்பாள். ஏக பீடத்துல உமையோட பரமேஸ்வரனும் நடுப்புற முருகனோட உட்கார்ந்துருக்கிற ஒரு அழகான கோலம். அப்பா அம்மா இல்லே சக்தி சிவன் ஜீவன், அப்பா அம்மா குழந்தை, இந்த ரீதியிலே அமைஞ்சிருக்கக்கூடிய திருமூர்த்தி. இதுதான் பிரதான மூர்த்தி. பிரம்மோத்சவங்கள்ல 10 நாளும் எல்லா ஊர்கள்லையும் மாயூரநாதர்னாலும் அருணாச்சலேஸ்வரர்னாலும் கபாலீஸ்வரர் அப்படின்னாலும் திருவாரூர்ல தியாகராஜ பெருமான் என்று சொன்னாலும் எந்த கஷேத்திரத்திலையும் இந்த சுவாமிதான் பிரதான மூர்த்தியாக சோமாஸ்கந்தர் இருப்பார். சுவாமிக்கு சோமாஸ்கந்தர் என்றும் சோமசுந்தரர் என்றும் சோமன்கிற பெயரே அவருக்கு முக்கியமாக பெரும்பாலும் சிவாலயங்கள்ல ஏற்படுறதுக்கு காரணம் உமையாசக வர்த்ததே இதி சோமா. உமாதேவியோட கூட இருக்கிறதுனாலேயே அவர் சோமன் என்று சொல்லப்படுறார். அப்படிங்கிறதுனாலே சக்தி வடிவமாகவே சிவனை விட்டு சக்தி பிரியறதில்லை, சக்தி விட்டு சிவன் தனியா இருக்க மாட்டார். அப்படிங்கும் பொழுது அபின்ன ரூபமா இருந்த போதிலும் அவதாரம்னு ஒண்ணு செய்து ஒரு கன்னிகையாக இருந்து தவம் கடந்து பரமேஸ்வரனுக்கு மாலையிட்டு ஒரு பெண்ணாக காட்சி கொடுக்கிறது உமா அப்படின்னு இருக்கிறதுனாலே இந்த உமா தேவரூபத்தோடு இருக்க மாட்டா, மனுஷ ரூபத்தோட இருப்ப. ஆடிப்பூர அம்மன்னா சதுர்புஜமா இருக்காள். தனி எப்போதுமே விஷ்ணு கோவில்களே அப்படிதான். பெருமாளோட சேர்ந்து இருக்கும் பொழுது தீபுஜமா தான் இருப்பா. தனி கோவில் இருந்தா சதுர்புஜமா இருப்பா. தாயாரெல்லாம் தனி கோவில லட்சுமி சந்நிதி எல்லாம் தனி கோவில இருந்தா சதுர்புஜமா இருக்கு. உபயநாச்சியாராக பெருமாள் பக்கத்துல இருந்தா திபுஜமா தானே இருக்கா. அது போலதான் பார்வதியும் தனி கோவில இருந்தா சதுர்புஜமா இருப்போம். பரமேஸ்வரனோட சேர்ந்து இருந்தா திபுஜமா தான். அப்போ தான் ஒரு தேவின்னு இருக்க மாட்டா, ஈஸ்வரனுக்கு பக்தையா ஆயிடுறா. பக்தியாகும் பொழுது சதுர்புஜமா இருக்க மாட்டா, திபுஜமா தான் இருப்பாள். அப்போ சிவனுடைய சகியாக ஆயிடுறா, சிவதூதியாக ஆயிடுறாள். தனி கோவில் இருந்தா தான் அம்பாள் அப்படின்னு இருக்கா. அந்த அம்பாள்லயே உக்ரமான மூர்த்திகள் உண்டு, மங்களமான மூர்த்திகள் உண்டு. பொதுவாக சிவாலயங்கள்லே அம்பாள் பார்வதி தான். பாக்கி எல்லாம் தேவிகள்லாம் சக்தி கணங்கள். எல்லாரையுமே சிவனோட சம்பந்தப்படுத்தி பேசினா கூட, ஆனால் அம்பாள்லாம் துர்கா முதலியவாள்லாம் பிரம்மச்சாரிணி தான். துர்கா முதலியவாள்லாம் ஒரு புருஷனோட சம்பந்தம் கிடையாது, ஈஸ்வர சக்தி. அது விஷ்ணு சக்தி தான் வச்சுக்கோ அல்லது சிவசக்தி தான் வச்சுக்கோ. விஷ்ணு ஆலயங்கள்லயும் துர்கா இருக்கா, சிவாலயங்கள்லயும் துர்கா இருக்கா. பெரும்பாலும் இந்த தேவிகள்லாம்
எந்தெந்த கிராம தேவதைகளாக காளின்னு சொல்றோம், துர்கான்னு சொல்றோம், மாரின்னு சொல்றோம், ரேணுகா தேவி, செல்விங்கிறோம். இந்த அம்பாள் எல்லாருமே பிரம்மச்சாரிணி தான். காத்தியாயனி, கன்னியகுமாரி, தன்னோ துர்கி பிரச்சோதயாத்னு சொல்றா இல்லையா? இவாள் எல்லாரும். ஆனால் தேவி உமா அப்படின்னு வரும்பொழுதுதான் பரமேஸ்வரனுக்கு முறப்படி வாக்கப்பட்ட தேவியாக சொல்லப்படும். அவள்னா சக்தி. தேவி அப்படின்னு வரும் பொழுது இந்த தேவி கையில சூலங்கள்லாம் வச்சுண்டு நிகிரக பிரதானமாக இருக்க மாட்டா, அனுகிரக பிரதானமாக இருக்கிறதுனால பெரும்பாலும் அம்பாள் சந்நிதிகள்ல சதுர்புஜமா இருக்கக்கூடிய அம்பாள் தான் நிறைய இருக்காள் தனி சந்நிதிகள்ல. அந்த உமா ஒரு கையில கண்ணாடி வச்சுருப்பாள், ஒரு கையில பத்துமம் வச்சுருப்பாள். இரண்டினாலேயும் அபய வரத கஸ்தம், ஆயுதமே கிடையாது, அபய வரத கஸ்தத்தோடு இருப்பாள். ஒரு கையில தாமரப்பூவை வச்சுண்டு ஒரு கையில கண்ணாடி வச்சுருப்பாள். இதான் சதுர்புஜமா இருக்கக்கூடிய மூர்த்திகள். பார்வதியினுடைய சதுர்புஜ மூர்த்தி சுவாமியோட கூட இருந்தா கையில தாமரப்பூவை வச்சுக்கொண்டு மீனாட்சியை போல திபுஜமா இருப்பாள். மீனாட்சி மூல விக்கிரகமே திபுஜமா இருக்கு. சில கோவில்கள்ல மூல விக்கிரகமே திபுஜமா இருக்கும். திபுஜமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இது அவதார ரூபம். மலகத்வஜ பாண்டியனுடைய பெண்ணாக அவதரிச்சு விட்டதுனால சதுர்புஜமா அவள் அவதரிக்கல இல்லையா, அவதார ரூபமாக மனுஷ ரூபத்துல இருந்துருக்கிறாள். தேவி ரூபத்துல இல்லை, மனுஷ ரூபத்துல இருக்கிறாள் இன்னைக்கும் மீனாட்சி. சில கோவில்கள்ல தான் அது மாதிரி திபுஜமாக மூல விக்கிரகமே இருப்பா. பெரும்பாலும் சதுர்புஜமாத்தான் தனி கோவில்கள்ல இருக்கா. சிவாலயங்கள்ல எங்க பார்த்தா சரி மாயூரம் அபயாம்பிகையோ, கும்பகோணத்துல மங்களாம்பிகையோ, எந்த கஷேத்திரத்துல பார்த்தாலும் பிருகநாயிகா, திருப்பாதிரி புலியூர்ல பிருகநாயிகா அப்படின்னு பெயர், பெரிய நாயகி அம்மன்னு பெயர். எல்லாருமே சதுர்புஜமா தான் இருப்பா தனி கோவில்ல. இவாள் எல்லாருமே உமாதேவியினுடைய பரமேஸ்வரியினுடைய பிரசன்ன ரூபம். கண்டிக்கிறாப்புல இருக்கும். ஆனா என்ன இருந்தாலும் தாயார் கண்டிச்சா உரைக்காது. இது யாராவது புருஷ ரூபமா இருந்து மீசையோட முழிச்சு பார்த்தாதான் பயமா இருக்குமே தவிர. இன்னைக்கு நம்ம ஊர்ல கும்பாபிஷேகம் இல்லையா, அந்த தேவியை பார்த்தேன். முகம் கோபிச்சுக்கிறாப்புல இருக்கே தவிர அம்மா கோபிச்சுக்கிறாப்புல இருக்கு. அம்மா சில குழந்தைகளை படிக்கல, ஸ்கூலுக்கு போகலைன்னா அப்படி முழிச்சு பாக்குறா இல்லையா, முழிச்சு பார்க்கறதும் ஒரு அழகாத்தானே இருக்கு. அம்மா கோபிச்சுக்கிறாப்பு பயங்கரமா இருக்காது. அம்மா கோச்சுக்கிறாப்புல இருக்கே தவிர பயங்கரமா இல்லை. அப்போ இது அம்மாதான். கோபிச்சுண்டாலும் அம்மாதான், உக்ரமா இருந்தாலும் அம்மாதான், பிரசன்னமா இருந்தாலும் அம்மாதான், என்ன இருந்தாலும் அம்மாதான். ஈஸ்வரனுக்கு அம்மாவோட கூட இருந்தாதான் அனுகிரக சக்தி ஜாஸ்தி இருக்கும். அதனால நம்ம சோமாயச்சே அப்படிங்கும் பொழுது உபயாசக வர்த்ததே இதி என்று சொல்ல. அப்பதான் அவருக்கு சோமங்கிற பதத்துல இருந்துதான் சௌமியம்னே வந்தது. சௌமியமா இருக்கிறதுனால் பிரசன்னமா இருக்கிறதுனா சுள்ளு புள்ளுன்னு விழாம சௌமியமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா பிரசன்னமா இருக்கார். சௌமியங்கிற பதமே சோமன்கிறதுல இருந்து வந்திருக்கு. சோமன்கிற பதமே உமையாசக வர்த்ததே, உமாதேவியோட கூட இருக்கிறதுனாலே அப்படின்னு வருது. உமாதேவி நித்திய சகச்சரிணி, அவரை விட்டு பிரியாம எப்பொழுதுமே இருக்கக்கூடியவர் என்று சொல்றார். வேதத்திலேயே உமாதேவியை பத்தி வருது. வேதத்துல உபனிஷத்துல வருது. கேனோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத். அந்த உபனிஷத்துல தேவர்கள் எல்லாரும் அசுரர்களை ஜெயிச்சு விட்டு வெற்றி முளைச்சு கொண்டு வரார்கள்.